என்ன? வரும் 12ஆம் தேதி இந்த கரூர் துயர சம்பவம் சம்பந்தமாக விஜய் அவர்களுக்கு நேரில் வந்து ஆஜராக சிபிஐ என்பது சம்மன் அனுப்பி இருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கின்றது. ஏற்கனவே இதே விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், அதே போல கரூர் மாவட்ட தாவேகாவுடைய செயலாளரான மதியழகன் ஆகியோர் டெல்லியில் வைத்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் விரிவான விசாரணைக்கு சிபிஐ அதிகாரிகளால் உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். அதற்கு முன்பாக தமிழ்நாட்டிலும் முகாம் அமைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை என்பதை நடத்தி இருந்தார்கள். தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மட்டுமில்லாமல் அரசு அதிகாரிகள், கரூர் மாவட்ட ஆட்சியர், எஸ்பி, டிஎஸ்பி என்று பல்வேறு அதிகாரிகளிடமும் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த விவகாரத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றது சிபிஐ தரப்பு என்பதாகத்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. ஏனென்றால் சார்ஜ் ஷீட் என்று சொல்லப்படக்கூடிய குற்றப்பத்திரிகை தாக்கலாவதற்கான வேலைகளை சிபிஐ அதிகாரிகள் மும்முரமாக செய்து வரக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பிரைம் நபராக, முக்கிய நபராக இருப்பவர் விஜய் அவர்கள்தான். ஏனென்றால் அவர் கலந்து கொண்ட அந்த பொதுக்குழு, அந்த கூட்டத்தில் தான் அந்த 41 உயிரிழப்புகள் என்பது நடந்தது. எனவே அவரிடம் எந்த விசாரணையும் நடத்தாமல், அவரிடம் கேள்விகளை எழுப்பாமல், வெறுமன அந்த சம்மன் என்பது கொடுக்கப்படாமல் இருந்தால் நீதிமன்றம் நிச்சயமாக அதனை கேள்வியாக எழுப்புவார்கள். எனவே அதை தவிர்ப்பதற்காக தற்பொழுது விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பி இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகின்றது. நாம் உடனடியாக தாவேகா தரப்பிலும் இது சம்பந்தமான விஷயங்களை கேட்டோம். எங்களுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக கிடைக்கவில்லை, ஆனால் நாங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏனென்றால் ஏற்கனவே மூத்த நிர்வாகிகள் டெல்லிக்கு வந்திருந்த பொழுது திட்டவட்டமாக சிபிஐ அதிகாரிகள் அவ்வாறு தான் சொல்லியிருந்தார்கள். ஆனால் நாங்கள் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம், நீதிமன்றத்தை நாடுவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்றும் தாவேகா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. சரியாக அதே நேரத்தில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி அது சம்பந்தமான நிறைய நிகழ்வுகள் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது.